உங்கள் படத்து மேலே 19 கம்ப்ளைண்ட் போயிருக்கு சார். இந்த படத்துக்கு சென்சார் பண்ணக்கூடாது, இந்த படத்தை ரிலீஸ் பண்ண அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லி கடைசி 35 வருஷம் சினிமாவில் இந்த நடைமுறையில் உங்கள் படம் தான் இது வந்து ஃபஸ்ட்டு வருதுன்னு எனக்கு தகவலாக சொன்னாங்க. வாய்மொழி தகவல் தான். நீங்கள் எழுத்தா கூட ஆதாரமாக கூடன்னு என்கிட்ட இல்லை. ஸோ ரிவர்ஸ் கமிட்டி லக்கிலி 19 கட்டை வந்து 5 கட்டு கம்மி பண்ணி 14 கட்டாக மாற்றி இந்த படத்தை கொண்டு போய் ஸ்கூல் காலேஜ்லாம் போட்டு காட்டுங்க அட்வைஸ் பண்ணி நான் சொல்லுவேன். ஸோ கீழே உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு, மேலே பிரச்சனை இல்லை. திரௌபதி படப்போ சொன்னது எனக்கு வந்து படம் முடிஞ்சிச்சுன்னா சென்சார் முடிஞ்சு UA 19 கட்ஸ் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க. 2 நாள் கழிச்சு எனக்கு வந்து சென்சார் போர்டுக்கு வர சொல்கிறாங்க. போகிறேன் சார், இது தமிழ்நாட்டில் நாங்கள் சென்சார் போர்டு, எங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, அது மும்பை. அதுதான் சென்ட்ரல் CBFC, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். அதோட தலைமை அலுவலகம் மும்பையில் இருக்குது. உங்கள் மேலே உங்கள் படத்து மேலே 19 கம்ப்ளைண்ட் போயிருக்கு சார். இந்த படத்துக்கு சென்சார் பண்ணக்கூடாது, இந்த படத்தை ரிலீஸ் பண்ண அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் ஹெட் ஆஃபீஸ் வந்து ஃபோன் பண்ணி உங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது, நீங்கள் வந்து உங்கள் படத்தை வந்து ரிவைஸ் கமிட்டிக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட கடைசி 35 வருஷம் சினிமாவில் இந்த நடைமுறையில் உங்கள் படம் தான் இது வந்து ஃபஸ்ட்டு வருதுன்னு எனக்கு தகவலாக சொன்னாங்க. வாய்மொழி தகவல் தான். நீங்கள் எழுத்தா கூட ஆதாரமாக கூடன்னு என்கிட்ட இல்லை. ஸோ ரிவைஸ் கமிட்டிக்கு நான் போகணுன்னா திருப்பி நான் ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணணும். உங்களுக்கு தெரியும் நான் திரௌபதியில் என்ன பாடுபட்டு அந்த படத்தை பண்ணேன்னு. என்கிட்ட இப்போ 15,000 ரூபாய் கிடையாது. ஒரு ட்ரம்பட்டுக்கு லைவ் கொடுங்க, ஒரு ட்ரம்பட் மியூசிக் கொண்டு வர மேடம் என்கிட்ட. அப்போ அவங்க மேடம் இருந்தாங்க. என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, திருப்பி ரிவைஸ் கமிட்டி போவேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை சார் வேறு வழியே இல்லை, படம் ரிலீஸ் ஆகணுன்னா நீங்கள் ரிவைஸ் கமிட்டி போய் தான் ஆகணும் சொல்லப்போ வேறு வழி இல்லாமல் வீட்டில் போய் நகையெல்லாம் வாங்கி அடமானம் வச்சு தான் ரிவைஸ் கமிட்டி போனேன். எதுக்கு என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எதுக்கு நான் ரிவைஸ் கமிட்டி போகணும்? எனக்கு 45 நாள் ஆச்சு அங்கேருந்து சென்சார் திருப்பி வாங்க. ஸோ ரிவைஸ் கமிட்டி எனக்கு திரௌபதி வந்து லக்கிலி 19 கட்டை வந்து 5 கட்டு கம்மி பண்ணி இந்த படத்துக்கு ஏன் 19 கட்டு கொடுத்தீங்கன்னு சொல்லி 14 கட்டாக மாற்றி இந்த படத்தை கொண்டு போய் ஸ்கூல் காலேஜெல்லாம் போட்டு காட்டுங்கன்னு அட்வைஸ் பண்ணி என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் அந்த ப்ராசஸ்க்கு எனக்கு 45 நாள் ஆச்சுன்னு. ஸோ 45 நாள் என் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் நான் ஸ்ட்ரகிள் பட்டு. ஸோ கீழே உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு, மேலே பிரச்சனை இல்லை. அப்போ நான் ஒன்றுமே இல்லைண்ணா, என்னை பாண்டியண்ணனு கூட என்னை யாருன்னு தெரியாது. அப்போ இப்போயாவது அண்ணனை கூப்பிட்ற உரிமை இருக்குது. அன்றைக்கி தூரத்தில் இருந்து தான் நான் பாண்டியண்ணனை பார்த்தேன் திரௌபதி பண்ணப்போ. நான் சொல்கிறேன் எனக்கு வந்த பிரச்சனைகளை மட்டும். இப்போ நீங்கள் எங்கேயோ தம்பி கோத்து விட்றீங்க என்ன. 2வது ருத்ரதாண்டவம்னு, ருத்ரதாண்டவம் சென்சார் முடிஞ்சு ஒரு அதிகபட்சம் டிஸ்கஷன் வந்து 10 நிமிஷம் நடக்கும். நம்ம வெளியே வெயிட் பண்ணோம். நம்மளை அப்போ தான் அந்த ரூம்குள்ளே கிட்டே சேர்ப்பாங்க, பெல் அடிப்பாங்க, நம்ம உள்ளே போகணும். ருத்ரதாண்டவம் சென்சார் முடிஞ்சு 4 மணி நேரமாக வெளியே உட்காந்துருக்கேன் கையை கட்டி. 4 மணி நேரம் டிஸ்கஷன் நடக்குது, அந்த படத்துக்கு வந்து சென்சார் கொடுக்கலாமா வேணாமா. அப்புறம் கூப்பிட்டு அவங்க நிறைய டேட்டா கேட்டாங்க. நான் எல்லா டேட்டாவும் கொடுத்தேன். இப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், நீ மதம் மாறிட்டா ஜாதியை பயன்படுத்தக்கூடாதுன்னு. இது வந்து எப்படி நாங்கள் அலோவ் பண்ணுறது, இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ இருக்குது சொல்கிறப்போ நான் வந்து கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்றதெல்லாம் எடுத்து அவங்க கிட்ட கொடுத்து அவங்களுக்கு அதை புரிய வச்சு அந்த படம் அப்படி தான் ரிலீஸ் பண்ண. Behind Notes, straight from the heart with Rangraj Pandey. Powered by Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Naturals, world's fastest growing salon chain. Air fiber Wi-Fi all-in-one plans. OTT plus Wi-Fi plus IPTV. Pay 6 and get 6 months free. Arabian Garden Seafood Restaurant. Ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகம் எங்கும். Kartipuram, ready to construct premium villa plots and commercial villa plots with world-class infrastructure.